இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் 543 தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணும் பணிகள் இன்று காலையில் தொடங்கின. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி இதுவரை 290 தொகுதிகளில் முன்னணியில் இருந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மிரட்டலை ஏற்படுத்தும் வகையில் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி 228 தொகுதிகளில் முன்னணியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுவரை 4 சுற்று வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட்டுள்ளதால் முடிவு எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். பிற கட்சிகள் 20 இடங்களில் முன்னணியில் உள்ளன. தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி 38 தொகுதிகளில் முன்னணியில் உள்ளது. அதிமுக ஒரு தொகுதியிலும், தமிழகத்தில் தர்மபுரி தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளரான சௌமியா அன்புமணி முன்னணியில் இருந்து வருகிறார். அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இன்னும் அதிக சுற்றுகளில் வாக்குகள் எண்ணப்பட வேண்டியுள்ளதால் முழுமையான முடிவுகள் வெளிவருவதற்கு இன்று இரவு 7 மணி ஆகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வட இந்திய மாநிலங்களில் கடந்த தேர்தலில் பாஜகவின் கோட்டையாக இருந்த உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பீகார் ஆகிய மாநிலங்களில் இம்முறை பின்னடைவை சந்தித்துள்ளது. தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பில் பாஜக 400 தொகுதியை பெறக்கூடும் என கருத்து கணிப்பு தற்போது தவிடுபொடியாகியுள்ளது.